அளிக்கப்பட்டது. சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். திட்டக்குடி அருகே மின்னல் தாக்கி உயிரிழந்த விவசாயிகளுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் தங்கராஜ், கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தால் 10 லட்சம், அரசியல் கட்சி கூட்டத்தில் சென்று உயிரிழந்தால் 10 லட்சம் வழங்கும் தமிழக அரசு விவசாயிகள் உயிரிழப்பிற்கு மட்டும் 5 லட்சம் வழங்குவது வேதனை அளிக்கிறது என குற்றம் சாட்டினார். 4 பெண்கள் வேளாண் பணி ஈடுபட்டு இருக்கிறப்ப இடி மின்னல் தாக்கி உயிரிழந்துட்டாங்க. தமிழ்நாடு அரசு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கியிருக்கு. இன்னைக்கு கள்ளச்சாராயம் குடிச்சால் உடனே 10 லட்சம், அரசியல் கட்சி தலைவர்களுடைய கூட்டத்துல இன்னைக்கு உயிரிழந்தா 10 லட்சம். ஆனா வேளாண் பணிகளை பாடுபட்டுக்கிட்ட அந்த விவசாயிக்கு இன்னைக்கு இடி மின்னல் தாக்குறது 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கியிருக்கு. எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்க சார்பில் 25 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்குன்னு சொல்லி நாங்க மாண்பு தமிழக முதலமைச்சருக்கு மறுபரிசீலனை செஞ்சு எங்களுக்கு நிதி ஒதுக்கி ஒவ்வொரு குடும்பத்துக்கு வழங்குன்னு சொல்லி கோரிக்கை கொடுக்கிறோம். மற்றும் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைஞ்சதுனால அறுவடை தயாராக இருந்த குறுவை பயிரிட்டு நெல் பயிர்கள்லாம் இன்னைக்கு நீரில் மூழ்கி பாதிப்படைஞ்சிருக்கு. மற்றும் சம்பா பயிர்கள் இன்னைக்கு நடவு பஞ்சு இன்னைக்கு 1 மாசம் ஆகுது. அதுவும் நீரில் மூழ்கி இன்னைக்கு லட்சக்கணக்கான ஏக்கர் பாதிப்படைஞ்சிருக்கு. பாதிப்படைஞ்ச விவசாயிகளுக்கு கணக்கிட்டு உரிய நிவாரணம் வழங்குன்னு சொல்லி தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்கள் சார்பில் கோரிக்கை வைக்கிறாங்க.